சட்டமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பில் திருப்பூர் சட்டமன்ற தொகுதிக்கு வழக்கறிஞர் பாலு அவர்களை மாம்பழம் சின்னத்திலும், செய்யூர் சட்டமன்ற தொகுதிக்கு அருமை சகோதரர் ராஜசேகர் அவர்கள் சட்டமன்ற அருமை சகோதரி மரகதம் இரட்டை இலை சின்னத்திலும் எல்லோரும் சேர்ந்து வெற்றி பெற செய்யுமாறு உங்கள் அனைவரையும் பணிவோடு பாசத்தோடு நன்றியோடு தெரிவிக்கின்றேன். அருமை பெரியோர்கள், தாய்மார்கள், இந்த தேர்தல் தமிழ்நாட்டிற்கு மிக தேர்தல். அதைவிட உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய பேரப்பிள்ளைகளுக்கு எதிர்காலத்திற்கு முக்கியமான தேர்தல். காரணம், மருத்துவனாக முன்னாள் இந்தியா சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்கின்றேன். அதிலும் குறிப்பாக மகள்களை பெற்ற ஒரு தந்தையாக நான் சொல்கின்றேன். தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது, குழந்தைகளுக்கு பாதுகாப்பு கிடையாது. இப்போது மிக மோசமான ஆட்சி இதுவரை தமிழ்நாடு பார்த்தது கிடையாது. இந்த பெண்களுக்கு சாராயம், இந்த கஞ்சாவிற்கு பெண்களை மரணம் செய்கின்ற இந்த திமுக ஆட்சியை நாம் எல்லோரும் சேர்ந்து விரட்டி அடிப்போம். இன்னும் ஒரு மாதத்தில் தமிழ்நாட்டில் முதலமைச்சராக வர இருக்கிற பழனிசாமி அப்பொழுதுதான் பெண்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும். மகிழ்ச்சியாக இருப்பார்கள். அரசு ஊழியர்கள் வாழ்வார்கள். இளைஞர்களுக்கு வேலை கிடைக்கும். மிக சிறந்த முறையிலே வாழ்வார்கள். இப்படியெல்லாம் ஒரு ஆட்சி நடந்தால்தான் இன்று நாங்கள் வெற்றி வழக்கறிஞர் பாலு பற்றி சாதாரண விவசாயியின் மகனாக உழைப்பால் முன்னுக்கு வந்து மிக படித்து ஒரு வழக்கறிஞராக முறையை செய்து தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்தியாவில் 90,000 மதுக்கடைகளை உச்ச நீதிமன்றம் மூலமாக மூடிய வழக்கறிஞர். நினைச்சு பாருங்கம்மா, நீங்க கேட்கறீங்க மூடுவாங்க, எப்படா நாங்கெல்லாம் நிம்மதியா இருப்போம், எங்க தாலி அந்த நம்முடைய வழக்கறிஞர் அவர்கள் தமிழ்நாட்டில் 3,321 மதுக்கடைகள், டாஸ்மாக் கடைகள், 90,000 டாஸ்மாக் கடைகளை மூட வைத்த சாதனையாளர். அதே போன்ற செய்யூர் நம்முடைய வெற்றியாளர் ராஜசேகர் எல்லோரும் அவரை நம்முடைய செய்யூர் எல்லோரும் அது மட்டுமல்ல, வெற்றி பெற்ற
அவர்களை உங்களுடைய சட்ட உறுப்பினராக செய்ய வேண்டும் என உங்களை பணிவோடு கேட்கின்றேன். நம்முடைய மாவட்ட செயலாளர் அருமை சகோதரர் அவர்கள், யஸ்வந்த் அவர்கள், ராகவ் அவர்கள், செல்வர்கள், தினேஷ்குமார் அவர்கள், சல்குரு அவர்கள், பிரவீன்குமார், மோகனராஜன், கோபாலகிருஷ்ணன், முத்துகிருஷ்ணன், ஜி எம் சுரேஷ், செந்தில்குமார், சேகரன், யுவராஜ் அவர்கள், பாட்டாளிமன் கட்சியின் மாவட்ட செயலாளர் ஆயார் அவர்கள், கணேசமூர்த்தி அவர்கள், ராதா அவர்கள், அவர்கள், வழக்கறிஞர் அவர்கள், தலப்பாக்கம் அவர்கள், சத்யகுமார் அவர்கள், சுந்தர், நாககுமார், மோகன், அர்ஜுனன், முருகன், அலி, சேர்மன் முருகேசன், விஜயகுமார், தமிழ், ராஜசேகரன், தேவராஜ், குடோனம், ராஜேந்திரன், ராமகிருஷ்ணன், கலிகாச்சல், செட்டியார், எம்கேசி பெருமாள், ஆமாவின் முனுசாமி, அறிவர்கள், புரட்சி பாரதத்து நாளை அவர்கள், பரூர், அசோக், கதிரேசன், நகன் மற்றும் ஏழுமலை அவர்கள் உள்ளிட்ட அனைத்து நிலை நிர்வாகிகளுக்கும் தமிழ் ஆர் எஸ் செல்வம் அவர்கள், தில்லிபாபு அவர்கள், பி ரவி அவர்கள், பழனி அவர்கள், ராகுல் அவர்கள், ஜெயச்சந்திரன் அவர்கள், அனைத்து நிலை நிர்வாகிகளுக்கும் உதயநிதி கட்சி உள்ளிட்ட அனைத்து நிலை இங்க ஒரு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் காலம் தமிழ்நாட்டை ஆட்சி செய்து அவர் மட்டும் குடும்பம் மட்டும் நல்லா இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் இன்று மிக மோசமான ஒரு ஆட்சி. இப்படி இதுவரை நாம் அதாவது ஒரு முதலமைச்சருடைய நீங்க நான் மால் அது வளர்ச்சி கிடையாது. அன்னைக்குதான் பெண்களுக்கு முடியாத முதலமைச்சர் இவரெல்லாம் ஒரு முதலமைச்சரா? குழந்தை இளைஞர் சங்கத்தில் மாவட்ட அளவில் குடும்பமான முறையிலே கொலை செய்த சம்பவம். 4 வயசு குழந்தை கிராமம் ஒரு புதல் கீரல் காயத்தோடு அழுதுட்டு வரும். என்னன்னா அவனை கண்டுபிடிக்கிறது துப்பு கிடையாது. பிறகு பாட்டாளி நிர்வாகி போராட்டம் பண்ணது பிறகுதான் ஒரு மாதத்துக்கு பிறகுதான் அவனை பிடிச்சாங்க. எங்க? அசாம்ல இருந்து வந்திருக்கிறான். அசாம்ல இருந்து வேலை செய்யறான். அவன் சொல்றான், நான் திங்கக்கிழமை வேலை வெள்ளி சனி ஞாயிறுனா தமிழ்நாடு ஏன்னா தமிழ்நாடு கஞ்சா கிடைக்குது, சின்ன பொண்ணு கிடைக்கிறாங்க. ஆட்சி மறுபடியும் இங்க
அமைச்சர் அவர்களுக்கு நீங்க தயவு செய்து போராது. 4700 டாஸ்மாக், 1500 மணமகள் மன்றங்கள், கிளப் கிளப் 20,000 சங்க, கஞ்சா, மாத்திரை, பவுடரு, காபின், LSD, கிராமங்கள் யாரு? திமுக. அதனால இந்த தலை நாசப்படுத்திட்டாங்க. வாக்களிக்காதீங்க. எங்க கூட்டணி வாக்குகள் நாங்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சர் வேண்டும். பெண்கள் நிம்மதியாக வாழ முடியும். விவசாயிகள் நான் கேட்கிறேன், 5 ஆண்டு விவசாயிகள் கொலை செய்து பாத்தீங்கன்னா 5 ஆண்டு 3200 விவசாயிகள் தற்கொலை செஞ்சிருக்கிறாங்க. சும்மா 3280 விவசாயிகள் நமக்கு சோறு கடவுள் விவசாயிகள். காரணம் யாரு? திமுக. நான் விவசாயம் கேட்கிறேன், உங்க காலை தொட்டு கேட்கிறேன். நான் அனைத்து விவசாயிகளும் தயவு செய்து திமுக ஓட்டு போட்ட போறேன். விவசாயத்தை அழித்து நொறித்தார். பாலாத்துல வாயூர்ல அங்க ஒரு தடுப்பணை, வள்ளிபுரத்துல ஒரு தடுப்பணை, படாளத்துல ஒரு தடுப்பணை. அது கிடைக்கும், உறுதியா கிடைக்கும். அதுக்கு நீங்க இங்க மாம்பழத்திலையும் பக்கத்துல ரெட்டையிலையும் ஓட்டு போட்டா 2த்துக்கும் நடுவில் இருக்கிற படாளத்துல ஒரு தடுப்பணை இதுதான் தேவை. இதை விட்டுட்டு சும்மா தினம் ஸ்டாலின் அவர்கள் நடிச்சிட்டு இருக்கிறார். தமிழ்நாடு ஒளிர்கிறது விளம்பரம் நான் அவரை உதாசனப்படுத்த பேசல. உண்மையை நான் பேசுறேன். எனக்கு வேண்டியது வளர்ச்சி, அமைதியான வளர்ச்சி. இந்த பகுதியில் இருக்கின்றார்கள். பூர்வகுடி மக்கள். ஆனா இந்த பூர்வகுடி மக்கள் இருக்கிறாங்க இந்த மக்களை மட்டும்தான் பயன்படுத்துகிறார்கள். இது ஓட்டு இவங்க ஓட்டு. இந்த மக்கள் குழப்பம் பண்ணணும், இந்த மக்களுக்குள்ள பிரச்சனை, இந்த மக்களுக்கு சண்டையை மூட்டி விடணும். நீங்க காலகாலமா இதற்கெல்லாம் வேண்டும். மீனவர்கள் மட்டும் பட்டியல் மட்டுமல்ல, யாதவர்கள் மக்களும் சமூக வேண்டும். ஆட்சி காலத்தில் பழனிசாமி அரசு பள்ளிக்கூடத்தில் படிக்கின்ற மாணவர்களுக்கு 7.5 இருக்காது. இதெல்லாம் நீங்கள் சிந்திக்க வேண்டும். அதே போன்ற மீனவர்களுக்கு நான் ஒரு உத்தரவாதம் தருகின்றேன். நீங்கள் அதிமுக பாத்தீங்கன்னா இன்னைக்கு மீனவ சமுதாயத்தை சார்ந்த 4 சீட்டு இந்த வட தமிழ் கொடுத்திருக்காங்க. பூஜ்ஜியம். ஒரு எம்எல்ஏ மீனவ சமுதாயத்துக்கு ஏன் திமுக ஓட்டு போடணும்? இல்ல, போடக்கூடாது. மீனவர்கள் என்ன கேட்டா உள் ஒதுக்கீடு வழங்கணும். எல்லா சமுதாயங்களுக்கும் கிடைக்கணும், தனி கிடைக்கணும். சமூக நீதி இதெல்லாம் நிச்சயமாக நம்ம
நிச்சயமாக இந்த கல்பாக்கம் அணுமின் நிலையம் முதலில் அணுமின் நிலையத்தில் பண்டைய காலத்தில் இதை எத்தனையோ போட்டிருக்கிறோம். அதுல வர கருத்து சாதாரணது கிடையாது. மிக தகுதியான யாரு உங்களுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா நீதிமன்றம் போயிட்டு உங்களுக்கு நியாயம் கொடுக்கிற வேட்பாளர் யாரு? அதான் 5000 ஏக்கர் எடுத்தாங்க. இல்ல 10 நிறுவனம், 10 நிறுவனத்துல உங்களுக்கு யாரும் வேலை அதுக்கு 2000 எடுத்திருக்கிறாங்க. அதுக்கு சொன்னாரு 5 நாளுக்கு முன்பு வெற்றி பெற்றால் தமிழ்நாட்டில் உள்ள தனியார் நிறுவனங்களில் வேலை வாய்ப்பை உள்ளூர் இளைஞர்களுக்கு நாங்கள் சட்டத்தை கொண்டு வருவோம். 5 ஆண்டு காலம் என்னையா பண்ணீங்க? மணல் கொள்ளையிலிருந்து மண்ணையும் முழுமையா திமுக மணல் அடிக்கிற திமுக எல்லாத்தையும் கடைசியில கிட்னியும் திருடுகின்ற திமுக எதையும் விட்டு வைக்க மாட்டாங்க. அதான் சொல்றேன், இவங்களுடைய கொள்ளை அந்த மாதிரி இருக்கிற நம்ம கோயில் திருப்பதி கொண்ட மலை கோவில், அதுக்கு ஒரு ரோப் பாலு அவர்கள் வாகனம் சாலையும் ரோப்கார் மட்டும் இல்ல, ஒரு சாலை இதெல்லாம் உங்களுக்கு அவர் மாவட்டம், ஏரி மாவட்டம், மாவட்டம் சார்ந்த மாவட்டம் விவசாயிகளுக்கு நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன், விவசாயிகளுக்கு நம்ம ஆட்சியில அதிமுக ஆட்சியில நெல்லுக்கு ஒரு நெல்லுக்கு 100 கிலோ நெல்லுக்கு 1500 ரூபாய் விவசாயிகளுக்கு, ஒரு டன் 5000 ரூபாய் விவசாயிகளுக்கு. அனைத்து விளைபொருளுக்கும் விலை செய்யப்படும். அனைத்து விலை நெல்லிலிருந்து எள்ளு வரைக்கும், பழங்கள், காய்கறி வரைக்கும் அத்தனையோ விளைபொருள், அத்தனையோ விலை. இன்னைக்கு தக்காளி, நீங்க தக்காளி பயிர் செஞ்சீங்கன்னா மார்க்கெட்ல 100 ரூபாய் உங்களுக்கு கிடைக்கும், 2 ரூபாய். ஆனா உங்களுக்கு எவ்வளவு கிடைக்கும்? நம்ம ஆட்சியில உங்களுக்கு வித்தியாசமான ஆட்சி. நம்ம அதிமுக தலைமையில ஆட்சி நிச்சயமா நடக்கும். நிச்சயமாக எங்களுக்கு எல்லாம் வரும். 100 நாள் வேலை வாய்ப்பை 120 நாட்கள். இப்ப எப்படின்னா ஒன்றியத்துல 30,000 குடும்பம் இந்த 100 நாள் வேலை வாய்ப்புக்கு பதிக்கிறாங்க. அதுல 14,000 குடும்பத்துக்கு ஒரு நாள் கூட வேலை வாய்ப்பு கிடைக்கல. 14,000 குடும்பத்துக்கு ஒரு நாள் கூட கிடைக்கல. மீதி இருக்க எவ்வளவு நாள் திரும்ப கிடைச்சது? 12 கிடைச்சது, வெறும் 12 நாள். ஆனால் ஸ்டாலின் எவ்வளவு? 100 நாள் 150 நான் கொடுப்பேன், 12 நாள் கொடுத்தேன். எல்லாம் நீங்க சிந்திங்க. ஸ்டாலின் அவர்கள் வாயை சொல்லி பொய்யை எதுவும் கிடையாது. அந்த வகையில நீங்கள் எல்லோரும் நீங்கள் வெற்றி வேட்பாளர்கள் இருக்கிறாங்க. எல்லாம் 3 பேர் அவர்கள் ஒரு மாதத்தில் முதலமைச்சராக வருகின்ற எடப்பாடி ஆசி பெற்ற வேட்பாளர், பிரதமர் மாண்புமிகு திரு நரேந்திர மோடி ஆசி பெற்ற வேட்பாளர், பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் அவர்களுடைய ஆசி பெற்ற வேட்பாளர், புரட்சி பாரதம் அவருடைய வெற்றி பெற்ற ஆசி பெற்ற வேட்பாளர், நம்முடைய இந்திய ஜனநாயக கட்சியின் வெற்றி நம்முடைய பாரிவேந்தர் அவருடைய ஆசி பெற்ற வேட்பாளர், தமிழ் மாநில அரசின் என்னுடைய அருமை அவருடைய ஆசி பெற்ற வேட்பாளர், நம்முடைய ஏசி சண்முகம் பெற்ற வேட்பாளர், நம்முடைய பாலு மற்ற ராஜசேகர் குமரவேல் அவர்கள் மேலும் எல்லோரும் அன்போடு பாசத்தோடு எல்லோரும் வாக்களித்து அவர்
செய்வீர்கள். இன்னொன்று மத்தியிலும் மாநிலத்திலும் கூட்டணி மத்தியில தலைமையிலான ஆட்சி, மாநிலத்தில் அதிமுக. அப்பதான் நிறைய திட்டங்கள் நமக்கு கிடைக்கும். அதெல்லாம் நீங்கள் புரிந்து கொள்ள. ஏன்னா ஸ்டாலின் ஒரே பேசிட்டு என்னன்னா இந்த கால சளி அது பிஜேபி தான் காரணம். யாருக்காவது பிஜேபி காரணம். அது பிஜேபி தூக்கத்தோடும் இப்படி இதை தவிர தெரியல. நீங்க சாதனை துப்பு கிடையாது. நீங்க சாதனை பண்ணல கொள்ளக்கார. நான் சொல்றேன் பிஜேபி மாநிலத்தில் அப்பதான் திட்டங்கள் நல்லா வரும். என்ன கிடைக்கும் அதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். இந்த திமுக விரட்டி அடி போதும், ஆனது போதும், ஆண்டது போதும். தமிழகத்தை காப்பாற்ற வேண்டும். அதற்கு நாம் எல்லோரும் வேண்டும். இந்த தொகுதியிலே வழக்கறிஞர் பண்புள்ள உங்களுக்காக வழக்க துடிக்கின்ற மாபெரும் சின்னத்தில் வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்வார். பணிவோடு பாசத்தோடு கேட்டுக்கொண்டு நம்முடைய கணபதி சகாதேவன் சபரி பேர் சொல்லுமா சேர்ந்து 3 தொகுதி வெற்றி பெறணும். காஞ்சிபுரம் முடிக்கணும். அடுத்தது நான் வரத்தேங்க வெற்றி விழா இன்னொன்னு சொல்லணுமா? கூட்டணியில இந்த தொகுதியோட பத்தி 2 வார்த்தை நான் சொல்லணும். எல்லாருக்கும் தெரியும். வேட்பாளரை நீங்க கொண்டு வந்துடாதீங்க. ஏன்னா திமுக விடுதலை சிறுத்தையை சார்ந்த அந்த பக்கம் பக்கத்துல பகுதி அங்க போனாலே ஐயோ கட்ட பஞ்சாயத்து சும்மா பத்தி நான் தப்பா சொல்ல மாட்டேன். பணம் கொள்ளடிச்சு பஞ்சாயத்து அதை வச்சுக்கிட்டா நீங்க வந்து பணத்தை வச்சு நம்பிட்டு இருக்காங்க. 2000 ஓட்டு எடுத்து எப்படியா நேர்மையான போராடி நன்றி பெறுகின்றேன்.